காலையிலே கார்டனுக்கு போயிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு தேவையான காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் வந்த பிறகு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய் கட் பண்ண சொல்ல உள்ளே ஏதாவது பூச்சி இருந்தால் சில பேர் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. நான் அப்படி பண்ணாதீங்க. பூச்சி அடித்த பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது கறியில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்லது. எந்த மருந்துமே போடாமல் விளையிற கத்திரிக்காய் கன்ஃபார்மாக பூச்சி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு கத்திரிக்காய் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் 2 பத்து தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 இன்ச்சு பட்டை சேர்த்துட்டு இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு பிறகு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, வறுத்து வச்சுருக்க தனியா பொடி, காத்துக்கேற்ப வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி.